அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். சூரியமூர்த்தியை வைத்து எடப்பாடியை மடக்க நினைக்கும் பாரதிய ஜனதா கட்சி. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க இணக்கம் காட்டவில்லை. பாரதிய ஜனதா கட்சியை தவிர்த்த ஒரு கூட்டணியை உருவாக்கத்தான் திரைமறைவில் தொடர்ந்து வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. அவரது முதல் ஆப்ஷனாக இருப்பது தமிழக வெற்றி கழகம்தான். விஜயோடு கூட்டணி அமைத்து விட்டால் எப்படியும் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்து விடலாம். பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைப்பதை தவிர்த்து விஜயோடு கூட்டணி அமைப்பதே நமக்கு நல்லது என அவர் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்தால் அவர்கள் தொடர்ந்து நமக்கு குடைச்சல் கொடுத்து வருவார்கள். அனைத்து பதவிகளையும் அவர்களே கேட்பார்கள். தேவையற்ற சச்சரவுகள் உண்டாகும். மேலும் சிறுபான்மையினருடைய வாக்குகளும் நமக்கு கிடைக்காது. இவற்றிற்கு அனைத்திற்கும் ஒரே தீர்வு விஜய் மட்டுமே. விஜய்க்கு மக்கள் மத்தியில் நல்ல ஆதரவும் செல்வாக்கும் உள்ளது. இளைஞர்கள், இளம்பெண்கள், மகளிரினுடைய ஆதரவும் உள்ளது. நமது கட்சிக்கு அது குறைவாகத்தான் உள்ளது. விஜயை கூட்டணிக்குள் இழுத்தால் நம்மால் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துவிட முடியும். விஜய்க்கு வேண்டுமென்றால் துணை முதலமைச்சர் பதவியை கொடுக்கலாம் என்ற திட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இதுவரையிலும் தமிழக வெற்றி கழகம் எடப்பாடி பழனிசாமிக்கோ அதிமுகவிற்கோ இது குறித்தான எந்த தகவலையும் வெளியிடவில்லை. அவர்கள் இதுவரையிலும் தாங்கள் தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்கவே திட்டமிட்டு வருகிறார்கள். தேர்தல் நெருங்கும் பொழுதுதான் இதற்கான விடை தெரியும். இது ஒருபுறம் இருக்க, சமீபத்தில் அதிமுகவின் சின்னம் மற்றும் உட்கட்சி தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கியது தவறு என சூரியமூர்த்தி வழக்கு பதிவு செய்திருந்தார். இதன் அடிப்படையில் சூரியமூர்த்தி என்ற ஒரு தனிநபர் அதிமுகவே இல்லை, அவர் எப்படி எங்கள் கட்சியினுடைய உள் விவகாரங்களில் தலையிடலாம் என இவர் மீது எடப்பாடியின் தரப்பு ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். ஆனால் நீதிமன்றம் அவற்றை தள்ளுபடி செய்துவிட்டது. ஓபிஎஸ், சூரியமூர்த்தி, கே.சி. பழனிசாமி, பெங்களூர் புகழேந்தி போன்றவர்களை தீர விசாரித்த பின்புதான் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்த முடிவினை நீதிமன்றமும் தேர்தல் ஆணையமும் அறிவிக்க வேண்டும் என்று தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஓபிஎஸும் தற்பொழுது முக்கிய நபராக இருந்து வருகிறார். இது ஒருபுறம் இருக்க, சூரியமூர்த்தி எந்தெந்த வழக்குகளை தொடுத்திருந்தார், அவற்றின் நிலை என்ன என்பது குறித்து உச்சநீதிமன்றத்தின் மத்திய அரசு சார்பான ஒரு வழக்கறிஞர் பெங்களூர் புகழேந்தியிடம் விவாதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் அவர் கூறியதாவது: சூரியமூர்த்தி என்பவர் தொடர்ந்த வழக்கு ஆவணங்கள் அனைத்தையும் RSS அமைப்பு என்னிடம் கேட்டது. ஏனெனில் இதை வைத்து பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை வளைக்க திட்டமிட்டுள்ளதா என்ன என்பது பற்றி தெரியவில்லை. ஆனால் நான் அனைத்து ஆவணங்களையும் கொடுத்து விட்டேன் என கூறியதாகவும், அப்பொழுது பெங்களூர் புகழேந்தியோ அருகில் இருந்த சூரியமூர்த்தியை காண்பித்து இவர்தான் அந்த சூரியமூர்த்தி, இவர்தான் அந்த வழக்குகளை தொடுத்தவர் என கூறியதாகவும், அவரை பார்த்தவுடன் அந்த வழக்கறிஞர் அங்கிருந்து வெளியேறிவிட்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து மேலும் விசாரித்த போது சூரியமூர்த்தி தொடர்ந்த வழக்குகளில் உள்ள முக்கிய தகவல்களை RSS அமைப்பு சேகரித்து அதை வைத்து எப்படி எடப்பாடி பழனிசாமியை வளைப்பது, அதில் உள்ள சாதக பாதகங்கள் என்ன, இதனால் எடப்பாடி பழனிசாமியை எந்தெந்த விடயத்தில் நாம் வளைக்கலாம் என்று திட்டமிட்டு வருவதாக கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி சமீப காலமாக பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக இருப்பது போன்று காட்டிக்கொள்கிறாரே தவிர, ஆனால் அவ்வாறு செய்வதாக இல்லை. அண்ணாமலையையும் அதிமுகவோடு இணக்கமாக செல்ல நாம் அறிவுறுத்திவிட்டோம். அண்ணாமலையும் தற்பொழுது வரையிலும் அதிமுகவை பற்றி எதையும் பேசவில்லை. அதிமுகவும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் தொடர்ந்து ஜெயக்குமார் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, அவர்களோடு எப்பொழுதும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என கூறி வருகிறார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி இதுவரையிலும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எடப்பாடி பழனிசாமி நம்மிடம் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி என கூறிவிட்டு உள்ளுக்குள் அதற்கான வேலையை செய்யாமல் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி அமைக்கத்தான் தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. நன்றி.